Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னொரு ரெசிபி என்னன்னா பீத்தே. இது வந்து ஒரு பெங்காலி டிஷ். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் 2 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 1 கப் பால், அப்புறம் சோம்பு பொடி, தேவையான அளவு உப்பு, தண்ணி, அப்புறம் எண்ணெய். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 வாழைப்பழத்தை நல்லா கையால் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ரவை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். தண்ணியாக இருந்தால் நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுக்க முடியாது. தோசை தவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தோசை மாதிரி 2 கரண்டி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டு எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் ஆனவுடனே திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா நம்ம டீப் ஃப்ரை மாதிரி பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். சாதா தோசை பண்ணுற மாதிரி நம்ம நல்லா மொறுமொறுன்னு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போது எடுத்துடலாம். அவ்வளோதான், பெங்காலி ஸ்டைலில் பீத்தே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பணியாரம் மாதிரி கூட பணியார தட்டில் ஊற்றி கூட எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பணியாரம் மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.